வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, Filmora வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி வீடியோ எடிட்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோட அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இருக்கும். அதாவது இந்த சாஃப்ட்வேரோட நேம் வந்து அந்த வீடியோல இருக்கும். அந்த வாட்டர் மார்க்கை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோ பார்ப்போம். நீ போடுற வீடியோ எல்லாம் பாப்பாங்களாப்பா? பாப்பாங்கன்ட்டு தான் வீடியோ போடுறேன். சரி, நம்ம சேனல் நேம் என்னன்னு சொல்லு. லேட்டஸ்ட்டாக வந்த வெர்ஷனில் எப்படி இருக்குதுன்னு தெரில. நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபிலிமோரா சாஃப்ட்வேர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 8.0. ஸோ இந்த வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும்னா ரீஅப்டேட் ஆகிடுது. அப்படி அப்டேட் ஆகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் கோடு வந்து எக்ஸ்பிரி ஆகிடும். அதனால் அந்த கோடு நம்ம இதில் வந்து சப்மிட் பண்ணால் தான் அந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகும். இந்த ப்ராப்ளம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபிலிமோரா சாஃப்ட்வேரில் இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்ப்போம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோவை எடிட் பண்ணி காட்டுறேன். அதை எப்படி சால்வ் பண்ணுறதையும் வீடியோவிலே பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்ப்போம். இப்போது நான் ஒரு வீடியோவை இதில் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இது ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. அதனால் சேவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் இல்லை, நிறையவே டைம் ஆகும். அதனால் இதனுடைய ஃபைல் சைஸை வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைல் சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக சேவ் ஆகிற டைம் வந்து மிச்சமாகும். அதனால் பேக்கில் இருக்கிறத நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இதில் எதுவுமே பண்ணலை. இதை நான் அப்படியே சேவ்னு கொடுக்குறேன், எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுக்குறதுக்கு முன்னாடியே ஒரு டைம் இதையும் காட்டிடுறேன் நான். ஸோ என்னுடைய பிசி, என்னுடைய லேப்டாப்பில் வந்து இப்போதைக்கு நெட் கனெக்ஷன் இல்லை. ஸோ கனெக்டின்னு தான் கேட்குது, நான் கனெக்ட் பண்ணலை, டிஸ்கனெக்டில் இருக்குது நெட் கனெக்ஷன் வந்து. இப்போ இதை வந்து நான் சேவ்னு கொடுக்குறேன். சார் சேவ்னு கொடுக்கும்போது இதில் ஃபைல் நேம் எந்த இடத்துல சேவ் ஆகணும் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து விஎம்வின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோடில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து இதில் ப்ளே ஆகும், பிசியில் ப்ளே ஆகும். ஆனால் நீங்கள் மொபைலில் வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ப்ளே பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் வந்து MP4 செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ்னு கொடுத்தீங்கன்னா கீழே எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த எக்ஸ்போர்ட்டுங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு MP4 ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சில மொபைலில் வந்து அது சப்போர்ட் ஆகாது. அந்த WMVன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ MP4 தான் சப்போர்ட் ஆகும். அதனால் இதை நீங்கள் பார்த்து MP4ன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்கே வந்து கன்வெர்ட்டிங், அதாவது சேவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ சேவ் ஆகிறதுக்கான ப்ராசஸிங் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே ஷோ ஆகலை. இது வந்து நெட் கனெக்ஷன் இருக்கும்போது சேவ் ஆகும்போது இந்த இடத்துல என்ன வரும்ன்றத உங்களுக்கு லைவ் டெமோவாக காட்டுறேன். ஸோ கொஞ்சம் வீடியோ வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது சேவ் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகுறதுனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போது இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து எந்தவித வாட்டர் மார்க்கும் இல்லை, அந்த சாஃப்ட்வேரோட நேம் இதில் வந்து ஷோ ஆகலை. ஓகேங்களா. இப்போது நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதே இதை மறுபடியும் சேவ் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ தான் நெட் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்தாச்சு. இப்போது இதே வீடியோவை மறுபடியும் சேவ் பண்ணலாம். வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான்
நெட் கனெக்ஷன் இருக்கும்போது இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணி வீடியோ எடிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். இது வந்து ப்ளீஸ் கான்டாக்ட் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்குது. இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணி சேவ் பண்ணும்போது இந்த சமயத்தில் என்ன ஆகும்னு காட்டுறேன். ஸோ கொஞ்சம் வீடியோவை நம்ம டெலீட் பண்ணிடலாம், கொஞ்சம் சீன்ஸை. ஓகேங்களா, இப்போ நான் இதை சேவ் கொடுக்குறேன். ஸோ சேவ் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட்கல உங்களுக்கு, ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி கேட்குது. இதில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த மெயில் ரிஜிஸ்ட்ரேஷன் கோடு இதில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண சொல்லும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வீடியோ சேவ் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த கோடு வந்து நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட் பேடில். எப்போமாச்சும் ஒரு டைம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இப்போது அது மெயிலுன்னு இருக்கிற இடத்துல இதிலிருந்து காப்பி பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து மெயில் லைசன்ஸ் இமெயில்னு கேட்டிருக்கு. ஸோ நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கீழே வந்து கோடு இருக்குது பார்த்தீங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் கோடு. ஸோ இந்த கோடை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு கொடுங்க. கீழே இருக்கு பார்த்தீங்களா ரிஜிஸ்டர். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது மறுபடியும் இந்த மாதிரி பாப்பப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஆக்டிவேஷன் ஆகலை, ஏன்னா மறுபடியும் உங்களுக்கு வாட்டர் மார்க் வரும். இப்போது இதை இப்படியே வச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இதோ இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபிலிமோரா, அதாவது இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரோட நேம். ஸோ இதனுடைய வாட்டர் மார்க் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷோ ஆகும். இது சேவ் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வீடியோவை நான் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இது சேவ் ஆகிற வரைக்கும். ஓகே நண்பா, இப்போ சேவ் ஆயிடுச்சு. இதே வீடியோவை மறுபடியும் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஃபிலிமோரா, இதனுடைய நேம் இங்கே ஃப்ரண்டில் உங்களுக்கு இருக்குது. இந்த லோகோ வந்து உங்களுக்கு, அதாவது இது பேர் வாட்டர் மார்க்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டர் மார்க் வந்து உங்களுக்கு வீடியோ ஃபஸ்ட்டில் இருந்து இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் எண்டு வரைக்கும் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த வாட்டர் மார்க் வராமல் எப்படி வீடியோவாக நம்ம சேவ் பண்ணுறது, அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடை வந்து நீங்கள் வந்து இதில் கொடுத்து பார்க்கணும். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஓகே ஆகலை அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறீங்க, நெட் கனெக்ஷனை கட் பண்ணிவிடுங்க. இப்போது இதில் நம்ம கொடுத்து பார்த்தோம். ஸோ எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வருது. கீழே வந்து ரிஜிஸ்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணால காப்பி, அதான் மெயில் லைசன்ஸு இமெயில், அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் கோடு, இது ரெண்டையும் கொடுத்துட்டு ஓகே பண்ணாலும் ஓகே ஆகலை, மறுபடியும் அந்த வாட்டர் மார்க் வரதான் செய்யுது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கிற அந்த நெட் கனெக்ஷனை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த கோடை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ரிஜிஸ்டர்னு கொடுத்து பாருங்கள். ஸோ மறுபடியும் உங்களுக்கு இப்படி தான் கேட்குது. மறுபடியும் இதே மாதிரி கேட்டு, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு சரியாகலைன்னா என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுங்கள். திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும்
இதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த சீன்ஸை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இப்போ எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுங்க. ஸோ மறுபடியும் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப்லேயும் உங்களுக்கு வந்து சரியாகலை அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மறுபடியும் ஓகே ஆகலை அப்படிங்கிறப்போ இந்த சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸில் போனீங்கன்னா இந்த சைடு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற ஆப்ஸு, அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர் எல்லாம் இதில் இருக்கும். இதில் அந்த சாஃப்ட்வேர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதோ இருக்குது, ஒண்டர்செட் ஃபிலிமோரா. ஸோ இதை என்ன பண்ணுங்கள், அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரிஜிஸ்டரில் போய்ட்டு அந்த லைசன்ஸு, இமெயிலு, ரிஜிஸ்ட்ரேஷன் கோடு இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இப்படி பேஸ்ட் பண்ணும்போது பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் அந்த வாட்டர் மார்க் வராது. இந்த வாட்டர் மார்க் வந்து இதில் வந்து சால்வ் ஆகும். ஸோ அதனுடைய டெமோ வீடியோவை நான் இப்போ காட்டுறேன். சேவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வாட்டர் மார்க்கு அந்த இடத்துல வரவே வராது. இப்போது இதில் அந்த வீடியோ வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் எந்த இடத்துலையுமே இல்லை. ஸோ இது வந்து இந்த வீடியோ கூட நான் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணி காட்டுறேன். ஸோ எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வாட்டர் மார்க் வராது. ஸோ இந்த ஆக்டிவேஷன் கீயை வந்து நீங்கள் ஒரு நோட் பேட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ வேணாலும் இந்த கீஸ், சீரியல் கீஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இமெயிலை காப்பி பண்ணிவிட்டு அடுத்த ஆக்டிவேஷன் கோடு, ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு வந்து செகண்டு இல்லைன்னா தேர்டு இந்த மாதிரி எதுவும் காப்பி பண்ணிடாதீங்க. இது மேலே என்ன இருக்குதோ அது கீழே இருக்குது, இதுதான் சேமு. ஸோ இந்த ரெண்டையும் மட்டும் காப்பி பண்ணி நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இதில் வாட்டர் மார்க் இல்லாமல் இந்த ஃபிலிமோரா எடிட்டிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது லேட்டஸ்ட்டாக வர வெர்ஷன் எப்படி இருக்குதுன்னு தெரில. ஏன்னா இது வந்து ஃப்ரீ வெர்ஷன்றதுனால இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதே நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா அதில் இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ ஃப்ரீயாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது மூலமாக யூஸ் பண்ணலான்னா இந்த ஃபிலிமோரா சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அது எதுவுமே அப்டேட் பண்ணல, இதே சாஃப்ட்வேர் தான், இந்த வெர்ஷன் தான் 8.0 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் இந்த ஆக்டிவேஷன் கீ யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணுவேன். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு இந்த ஃபிலிமோரா எடிட்டிங் சாஃப்ட்வேரில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கான பதிலான ஒரு வீடியோவை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸு அடுத்ததாக நான் போடுற வீடியோவை இன்னும் குவாலிட்டியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் மேக் பண்ணுறதுக்கு அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.